ஒரு மாட்டை பால் கறக்கணும்னா காம்புக்கு எண்ணெய் போட்டு நீவி பக்குவமாக பார்த்து, அதன் பிறகு மாட்டினுடைய கண்ணு அந்த பாலை ஊட்டும். அதன் பிறகுதான் நாம் பால் பீச்சுவோம். அந்த கண்ணு ஊட்டும் பொழுது பார்த்து பக்குவமாக பல் படாமல் அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக அது திரும்ப நீவி அதன் பிறகு பால் பீச்சுவோம். அப்போ அந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு கோச்சிங் கொடுத்து பக்குவமாக எப்படி ஒரு மாட்டினுடைய கண் தன்னுடைய தாயினுடைய காம்பில் பல் படாமல், அதே போல் எண்ணெயெல்லாம் போட்டு நீவி, நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு நீவி அதன் பிறகு பல் படாமல் அதை ரெடி பண்ணி அந்த மாட்டை அந்த அளவுக்கு ஆடுற மாட்டை ஆட வச்சு அந்த அளவுக்கு ஒரு மாட்டினுடைய பாலை எடுப்பதற்கு எவ்வளோ கஷ்டமோ உதயநிதி ஸ்டாலின்ட்ட ஒரு நெறியாளர் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இதில் என்ன தவறுன்னு எனக்கு புரியல. மன்னிப்பு கேள், ஒரு ஊடக மன்றம், இன்னொரு மன்றம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், இன்னொரு மண்டபம் புறக்கணிப்பேன். ஆனால் நானும் ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கு. அண்ணாமலையை பொறுத்தவரை என்னுடைய பேச்சில் என்ன பேசுற அப்படிங்கிறத மிக தெளிவாக உணர்ந்து தான் நான் பேசுறேன். சிவாயனமையா ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த பணம் காசு நிறைய இருக்க ஆளுகள்லாம் முன்னுரை தெரியாம கார்பரேட் சாமிகளை நிறைய நம்புறாங்க. கேட்டா அங்க ஒண்ணு டான்ஸ் ஆன சிவராத்திரிகள்னு சொல்றாங்க. உங்களோட கருத்தை நீங்க சொல்லுங்களேன், கேட்போம். பணக்காரன் எல்லாம் பணக்கார சாமியார நம்புறாங்கிறீங்களா? ஆமா, அதுல பலன் கிடையாதுயா, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. சரி, எம்பெருமா நாராயணனே என்ன சொல்றான்னு தெரியுமா? பகவானே பகவான்கிட்ட போய் அது என்ன முனிவர் பேர் தெரியலையா, மச்ச முனியா என்ன முனியோ கேட்கிறாரு. முனிவர் போய் கேட்கிறாரு கலியுக தொடக்கத்துல, எம்பெருமானே நாராயணா, கலியன் பிறந்து விட்டான், கலியன் பிறந்தனால நீர் நேரடியா அவதாரம் பண்ணி போறது இல்ல, அப்படிங்கும்போது நீ மறைபொருளா போவீரு மக்களை சோதிக்கிறதுக்கு, அப்படிங்கும்போது நீங்க எந்த கோலத்துல நீங்க போவீங்க மனிதர்களை சோதிக்க அப்படின்னு சொல்லி அப்படி கேக்குறாரு. சரி, உமை எப்படியா அடையாளம் கண்டுகொள்வதுன்னு கேட்கும் பொழுதுதான் அவன் நாராயண எம்பெருமான் பகவான் சொல்றாரு முனிவர்கிட்ட, கலியுகத்துல எப்படி வருவாராம்? வருவோம் நாம் இறப்பன் பரப்பன, இறப்பனை கை கொண்டார் என ஏத்தார் மாமுனியே, பரப்பனை கை கொண்டார் பரம் ஏத்தார் மாமுனியேங்கிறார். இறந்து குடித்தல் என்றால் பிச்சை எடுத்து உண்பவர்கள் அர்த்தம். அதாவது பிச்சைக்காரர்கள் சொல்றீங்க, நீங்க பிச்சைக்காரனை தான் கேவலப்படுத்துறீங்களே. அது பிச்சைக்காரனுக்கு நீங்க தர்மம் கொடுத்தீங்கன்னா உங்க கர்மம் தொலையும். உங்க கர்மம் உங்க தொலைறதுக்கு தான் அவங்கள ஆண்டவன் அனுப்பிச்சு விடுறான். பிச்சை எடுக்கிறானே அவனுக்கு பொருந்துமா? சரி, அது நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சொல்லுங்க. சாமி என்ன சொல்றாரு? இறப்பனை கை கொண்டார் இணைய தர்மம், இறந்து குடித்தல். பிச்சை எடுத்து உண்பவர்கள் ஆண்டி குளத்துல வருவாங்க. இப்போ ஒரு காவி உடையோட, கிழிஞ்ச வேட்டியோட, அழுக்கு வேட்டியோட, மூட்டையோட, இல்ல ஒரு சும்மா அங்கங்க ரோட்டோரம் படுத்து கிடப்பாங்க. அவங்கள கும்பிட்டாதான் பலனு. அதை விடுத்துட்டு நீ பெரிய பெரிய சாமியார்கள் கோலத்துல இருக்கவங்களை நீ வணங்குவதனால உனக்கு எந்த பலன் இல்லைன்னு சாமி சொல்ற. அப்புறம் என்ன சொல்றாரு? பரப்பனை கை கொண்டார் பரமேத்தார் மாமுனினா, நீ பரப்பனா வீடு வாசல் இருக்காது, சாப்பிட்டுட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டு அங்கங்க ரோட்டோரம் படுத்து கிடப்பாங்க, பரதேசமா போவாங்க, ஒவ்வொரு ஊரா தேசாந்திரியா போவாங்க. அவங்கள வணங்கினா அவருக்கு பரமசிவனை வணங்குவதற்கு சமங்கிறார். அதான் பரப்பனை கை கொண்டார் பரம் ஏத்தார் மாமுனியேங்கிறாரு. ஆனா இன்றைக்கு பணக்காரர்களை யார் வணங்குவாங்க தெரியுமா? நல்லா சென்ட் அடிச்சுக்கிட்டு, ஜவ்வாது அடிச்சுக்கிட்டு, அப்படியே தங்க ஆசனத்துல அப்படி பெரிய ஒரு 1000 கோடி 5000 கோடி சொத்து மதிப்போடு இருக்கிற சாமியார்களை தான் போய் காலில் விழுவாங்க, நம்புவாங்க. அது அவங்க தலையெழுத்து. இதனால அவங்களுக்கு பலன் இல்லை. வீட்டு வாசலுக்கு வரவனுக்கு பிச்சை போட மாட்டான். அததான் பகவான் சொல்றாரு, என் பேரு சொல்லி யாதொருவர் வந்தாலும் அன்பாக அன்னமிட்டு ஆதரித்த பக்தனுக்கு என்ன அபாயம் இடுக்கமது வந்தாலும் அந்நேரம் நாராயணன் ஆயனங்கே நான் வருவேன்கார் சாமி. ஆனா வீட்டு வாசல்ல கேளுங்க, வீட்டு வாசல்ல சாமி ஆண்டி குளத்துல சோதிக்க வருவாரா இவனை? இவன் ஒண்ணு நினைப்பான், ஒரு 10 ரூபா போடும்போது கொடுக்க என்ன தெரியுமா யோசனை பண்ணுவான்? ஒருவளையும் வாங்கி தண்ணி அடிச்சிருவானோ அப்படிதான் நினைப்பான். சாப்பாடும் கொடுக்க மாட்டான். அப்புறம் கொஞ்சம் ரொம்ப அழுக்கு துணியோட வந்தாங்கன்னா கப்பு அடிக்கிறான், துரத்தி விட்டுருவாங்க, சீ போம்பாங்க. அதெல்லாம் பெரிய தோஷம். அப்படி செய்யக்கூடாது. இவங்க யாரை நம்புவான்னா பணக்கார சாமியார்களை தான் பெரிய பெரிய பணக்காரன் நம்புறான். அதனால அவர்களுக்கு பலன் உண்டான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. அதான் சாமி சொல்லிட்டாரு, என் பேரு சொல்லி யாதொருவர் வந்தாலும் அன்பாக அன்னமிட்டு ஆதரித்த பக்தனுக்கு என்ன அபாயம் இடுக்கமது வந்தாலும், உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் அந்நேரம் நாராயணன் ஆயனங்க நான் நாராயணன் வருவாரா, உனக்கு இந்த நானும் கொடுப்பானா கொடுக்க மாட்டியான். அதனால அதெல்லாம் மண்ணடி போடுங்க, விட்டு தள்ளுங்க. நீங்க இப்ப எதுக்கு எனக்கு போன் பண்ணீங்க? சரி, பகவான் அது சொல்றலாம், பிச்சைக்கார கோலத்துலதான் பகவான் வருவாரு. அதனால நீங்க பிச்சைக்காரங்களை ஏளனமா நினைக்காதீங்க. நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு காலத்துல அதே திருவோட உங்க கையில ஆண்டம் கொடுத்து அடுத்த பிறகு அனுப்பி விட்டுருவான். அதனால பிச்சைக்காரன் பிச்சை போடும்போது உங்க கருமம் தொலையுது. அதான் சொல்றாரு சிவாய்க்கிற, 6 நாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கை நிற்குமோ ஓடிக்கிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடிட்ட குறிப்பில் தர்மம் நிற்குமேங்க. நீ செத்ததுக்கு அப்புறம் உன் ஆத்மா பின்னாடி இந்த உடல் பூத உடல் மண்ணுக்குள்ள போயிடும். ஆனா ஆத்மா மெய்யுடம்பாகிய ஒளியுடம்பாகிய ஆத்மா
வெளியில வந்துடும் இறப்புக்கு அப்புறம். இந்த ஆத்மா பின்னாடி என்ன வருதுன்னா, நீ செஞ்ச பாவமும் புண்ணியம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு சொர்க்கமோ நரகமோ மோட்சமோ நிச்சயிக்கப்படுகிறது. அதனால திருந்த வேண்டும் மனிதர்கள். அதனால நன்றி. நம சிவாய. நன்றி. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும், நிறையா மயில்கள் வந்து அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி. வந்தகனி பச்சிராசம் வந்துட்டார்ல, வேலை நடக்கும் வராருலா. சிவா 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 போற்றிவோம். என்னடா கருடன் இன்னும் வரலையேன்னு பார்த்தேன், வந்துட்டார். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். பச்சிராசனுக்கு சிவாய நம. சிவ 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 சிவ. 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம். அவ்வேடம் பூண்டு இங்கு அலைந்து மிக தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எங்காலம். கடன் வந்துட்டு போயிட்டார். சிவ சிவ.